கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒன்று திரட்டிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றிய தாம்பரம் மாவட்ட கழக தலைவர் அன்பிற்குரிய செயல் வீரர் முத்தையன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே இதை தொடக்கி வைத்த கழகத்தினுடைய பொருளாளர் தோழர் குமரேசன் அவர்களே, இந்த உரையை சிறப்பான முறையிலே எனக்கு முன்னாலே இங்கு சிறப்பாக நடத்திய நம்முடைய வழக்குரைஞர் அருள்மொழி அவர்களே, கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அருள்மொழி அவர்களே, அதே போல் இங்கே சிறப்பாக பணியாற்றி விளக்கம் சொன்ன நம்முடைய இயக்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் என்ஆர்எஸ் பிரின்ஸ் பெரியார் அவர்களே, அதே போல் வழக்கறிஞர் மதிவதனி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை அனைத்து கட்சியை சார்ந்த கழகத்தினுடைய செயலவைத் தலைவர் வழக்கறிஞர் வீரமர்த்தினி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக அனைத்து இயக்கங்கள் சார்பாக தோழமை கட்சிகளின் சார்பாக கலந்து கொண்டு சிறப்பாக உரையாற்றிய அருமை தோழர்கள், தலைமை செயற்குழு உறுப்பினரான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளரும் தாம்பரம் பெரியார் வாசகர் வட்ட தலைவருமான அருமை நண்பர் ஆதிமாறன் அவர்களே, அதே போல மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமை தோழர் எம் யாக்கூப் அவர்களே, அதே போல மாவட்ட செயலாளர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பின் மாவட்ட செயலாளர் மாவை மகேந்திரன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் சாமுவேல் எபினேசர் அவர்களே, இந்த சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொகுதி செயலாளர் தோழர் தா கிருஷ்ணா அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைப்பினுடைய மாவட்ட செயலாளர் ஷேக் அப்துல் காதர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பாக உரையாற்றிய திராவிட மகளிர் பாசறையினுடைய மாநில செயலாளர் வழக்குரைஞர் மணியம்மை அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் கோபால் அவர்களே, மற்றும் மாவட்ட தலைவர்கள் எண்ணூர் மோகன் அவர்களே, வில்வநாதன் அவர்களே, புழல் ஆனந்தன் அவர்களே, பாண்டு அவர்களே, கார்பேந்தன் அவர்களே, வழக்குரைஞர் தளபதி பாண்டியன் அவர்களே, மாவட்ட செயலாளர்களான தோழர்கள் ராஜேந்திரன், அன்பு செல்வன், பார்த்தசாரதி, பாஸ்கரன், விஜயன், உத்தமன் ராஜ், இளவரசன் ஆகிய தோழர்களே, நன்றி உரை கூற இருக்கக்கூடிய நாத்திகன் அவர்களே, சிறப்பாக குழுமி இருக்கக்கூடிய போராட்ட உணர்வுகளுக்கெல்லாம் நீங்கள் என்றைக்கும் தயார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உணர்ச்சியோடு இருக்கக்கூடிய அத்துணை இயக்கங்கள் அத்தனையும் தாண்டி இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம், நன்றி. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு பெரிய பிரச்சார கூட்டமாகவும் அமைந்திருக்கிறது. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னால் இந்த தாம்பரத்தில் உங்களையெல்லாம் சந்திக்க ஒரு பெரிய வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. எனக்கு முன்னாலே ஒவ்வொரு தோழரும் அனைத்து கட்சி தோழமை கட்சிகளை சார்ந்தவர்களானாலும் நம்முடைய இயக்கத்தை சார்ந்த நம்முடைய பிரச்சாரர்கள், பேச்சாளர்கள், பரப்புரையாளர்களானாலும் அருமையான கருத்துக்களை எல்லாம் எடுத்து நிறைய சொல்லி இருக்கிறார்கள். எப்போ யாரும் அவர்கள் பொருட்படுத்துவதே இல்லை. அவளை பொறுத்தவரையில் சிந்திக்கக்கூடிய திறன் இருந்தால் அல்லது அவர்கள் நாட்டினுடைய மக்களுடைய கவலையை அவர்களுடைய எதிர்காலத்தில் நினைத்திருந்தால் அவர்களுக்கு இப்போ நடக்கிறது என்று கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு சிந்தித்திருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு அதெல்லாம் இல்லை. டெல்லியில் உத்தரவு போட்டால் அதை நாம் கடைப்பிடிக்கணும். அது மட்டுமல்ல, டெல்லியினுடைய பார்வை தங்கள் மீது பட வேண்டுமானால் நல்ல அடிமைகள் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிலே தான் இன்றைக்கு இங்கே அருள்மொழி அவர்கள் சொன்னதைப் போல பாஜகவினர் இருக்கிறார்கள். இந்த பிரச்சனை மிக முக்கியமாக டெல்லிக்கு கோடிட்டு காட்ட வேண்டிய அரசு, ஒன்றிய அரசுக்கு வேறொன்று வேண்டாம். தமிழ்நாடு என்று அவர்கள் அதிர்ச்சியத்தோடு ஏதோ இந்த தமிழ்நாட்டையே தலைகீழாக மாற்றி விடுவோம் என்று சில பேர் அனுப்பி கூலிகளையும் மற்றவர்களையும் மிகப்பெரிய அளவிற்கு அந்த வாய்ப்புகளை அனுப்புகிறார்கள். அதற்கு ஒரு விதமான ஆதரவும் கிடையாது. ஒன்றே ஒன்று, தயவு செய்து ஒரு கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லட்டும். தமிழ்நாட்டில்
ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம், எதிர்க்கட்சி அதிகாரபூர்வமாக அதிமுக, அதே போல் மற்ற சில அமைப்புகள் இருக்கின்றன. இதில் இருக்கக்கூடியதில் அந்த அணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் உள்பட இந்த பிரச்சனையில், இந்த இந்தி திணிப்பு பிரச்சனையில் யாராவது பிஜேபி என்று சொல்லக்கூடிய காவி கட்சியை ஆதரித்திருக்கிறார்களா? தயவுசெய்து நினைத்து பாருங்கள். உங்களோடு தேர்தலிலே கூட்டணி அமைத்து அந்த கூட்டணியிலிருந்து இன்னும் விலகாமல் எந்த இடத்துக்கு ரொம்ப அதிகமான நிலை வருகிறது என்று இன்னும் ஒத்தையா ரெட்டையாக பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கூட்டணியில் இருக்கிறவர்களுக்கு இந்த கதவை திறக்கலாமா, முன்கதவை திறக்கலாமா, பின்கதவை திறக்கலாமா தான் இருப்பார்கள். அவர்கள் உட்பட இந்தியை நாங்கள் வரவேற்கிறோம்னு சொல்லக்கூடிய துணிச்சல் உண்டா என்றால் கிடையாது. சில பேர் அங்கே அந்த கட்சியை சார்ந்த சில பேர் அவங்க சொல்லுகிறார்கள். அதுவும் சாதாரணமல்ல, புண்ணாக்குகள் அவ்வளோதான், தவிர வேற ஒன்றும் கிடையாது. புண்ணாக்குன்னா ரொம்ப கடுமையாக சொல்கிறாருன்னு நினச்சாதீங்க. புண்ணாக்கு பேசுனா அவள் நல்ல வார்த்தையே சொல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்ட அவர்களுக்கு இந்த புண்ணாக்குகளை தவிர நன்னாக்குகள் பூரா என்ன சொல்லுதுன்னா இன்றைக்கு இடமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய அடையாளம் அது மட்டுமல்ல, ஏதோ ஆட்சியில் நீங்கள் உட்கார்ந்து விட்டோம் என்று சொல்லுகிறீர்களே, பாஜகவுக்கு என்ன இந்தியா முழுவதும் பெரும்பான்மை பெற்று ஆட்சியில் அமர்ந்திருக்கிறீர்களா மூன்றாவது முறையாக? அதை மறந்துவிட்டு நாற்காலி ஆடாமல் இருப்பதற்காக நிதியை பயன்படுத்துகிறீர்கள். இதுவரையில் மக்களுடைய வரி பணத்தை கொடுப்பது என்பது இருக்கிறதே நியாயங்கள், அதற்கு மிகப்பெரிய நிதி கமிஷன், இப்படியெல்லாம் சில முறைகள் இருக்கிறது. ஆனால் இப்போது இந்த மோடி அவர்களுடைய ஆட்சியில் ஒரு எல்லாம் தலைகீழாக இருக்கும். மிக முக்கியமாக யாருக்கு அங்கே அதிகமான தொகை ஒதுக்குகிறார்கள்? தங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய மைனாரிட்டி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அளவு தங்கள் ஆட்சி நாற்காலி ஆடாமல் இருக்க வேண்டும். ஏன்னா நாற்காலி முழுமையான பலம் இல்லை, அதுதான் மிக முக்கியம். அது ஆடாமல் இருக்க வேண்டுமா? பீகாருக்கு ஒரு முறை, அப்புறம் எங்கே ஆந்திராவுக்கு இன்னொரு முறை. நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் அள்ளி கொடுங்கள், ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு கிள்ளியும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவதற்கு உங்களுக்கு சட்டப்படி உரிமை உண்டா என்பது தான் எங்களுடைய கேள்வி. யாருடைய பணம் சொன்னார்கள் எங்கே பேசும்போது? மக்களுடைய வரிப்பணம். அந்த மக்களுடைய வரிப்பணத்தை நீங்கள் தனியாக பெற்றுவிட்டீர்களா? பட்ஜெட் போடும்போது இங்கே நண்பர்கள் பேசினார்களே, அது என்ன? எல்லா மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அந்த வரியைத்தானே கொண்டிருக்கிறீர்கள். மிக முக்கியமாக அந்த அடிப்படையை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும்போது தான் தெளிவான சில கேள்விகளை எடுத்து கேட்கும்போது, இல்லை இல்லை நீங்கள் 5000 கோடி இழப்பா, அவர் 2000 கோடி பாக்கினா இன்னமும் கொடுக்க மாட்டார், ஏற்கனவே இருக்கிற பாக்கியம் அவர் கொடுக்க மாட்டார். ஏதோ இவர் இன்னும் சக்கரவர்த்திகள் மாதிரி உட்கார்ந்து கொண்டு, மிக முக்கியமாக மாநில அரசுகள்லாம் கப்பங்கட்டுற சிற்றரசுகள் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பழைய காலத்து நினைப்பா உங்களுக்கு? இதோ இந்த அரசியல் சட்டம், இந்த அரசியல் சட்டத்தில் நீங்கள் பிரமாணம் எடுத்துக்கொண்டு நடக்கக்கூடிய ஆட்சி, இது ஒரு எதேச்சாதிகார ஆட்சி என்று உங்களால் பிரகடனப்படுத்தவில்லை நீங்கள். ஆனால் நடைமுறையை நீங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றாலும் இந்த அரசியல் சட்டத்தின் மீது தான் நீங்கள் பிரமாணம் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படி பிரமாணம் எடுத்துக்கொண்ட இந்த அரசியல் சட்டத்தில் முதல்ல இருக்கிறது என்ன? மிக முக்கியமாக சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், 5 அம்சங்கள். மிக முக்கியமாக இறையாண்மை உள்ள, அதே போல சமதர்மம் மிக்க, அதே போல மதச்சார்பற்ற குடியரசாகிய ஜனநாயக குடியரசு. இவ்வளவு இருக்கு. இதுவரையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதுவரையில் அப்புறம் நீங்கள் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மதம், ஒரே கலாச்சாரம் இதெல்லாம் சொல்லுவதற்கு அதை பயன்படுத்துகிறீர்கள் என்பது இந்த அரசியல் சட்டத்துக்கே விரோதம். மிக முக்கியமாக இதைத்தான், இது வெறும் மொழி பிரச்சனை மட்டுமல்ல நண்பர்களே, இது மிக முக்கியமான மாநில உரிமைகள் பறிப்பு முயற்சி. அது மட்டுமல்ல, மக்களை எல்லாம் பேதப்படுத்துகிறது. மிக முக்கியமாக சொன்னார்களே, எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த மொழியின் மீது வெறுப்பு கிடையாது, ஆனால் திணிப்பு என்று சொன்னால் எதையும் நாம் எதிர்த்துத்தான் தீரணும். தந்தை பெரியார் எப்பவும் எளிமையாக உதாரணம் சொல்லுவார். யாராவது ஒருத்தன் திருமணம் பண்ணிக்கிட்டு வந்த உட்பாடு கூட, நீ
மனைவியை பார்த்து தினம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், தினம் உதச்சிக்கிட்டே இருக்கிறான். என்கிட்ட ஆசையாரு அப்படின்னு சொன்னால் என்றைக்காவது ஆசை வருமா? நீ உன்னுடைய அதிகாரத்தை காட்டி மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் இந்த மக்கள் அன்புக்கு வழிகாட்டக்கூடியவர்களே தவிர அதிகாரத்துக்கு ஒருபோதும் அவர்கள் படிக்க மாட்டார்கள். எங்களை நாங்கள் புறக்கணிக்கிறோம், நிதியை கொடுக்க மாட்டோம்னு சொன்னால் உங்களை புறக்கணிக்கக்கூடிய குரல் கொடுக்கக்கூடிய ஆற்றல் தமிழ்நாட்டில் உண்டு. எல்லா கட்சிகளும் ஒரு அணியில் இருக்கிறார்கள், உங்களுடைய பிஜேபியை தவிர. அதுலேயும் பிஜேபியிலையும் பல அணிகள் உண்டு. உங்களுக்கு எந்த அணினே தெரிய முடியாது. அது மட்டுமல்ல, அந்த பிடி மாதிரி இருக்கும். இப்போ அவர்களுக்குள்ளே போட்டி அவ்வளோதான் தவிர இருக்கிற ஆட்கள் எத்தனை பேர் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே தான் இந்த சுவரெழுத்தை படிக்க தவறக்கூடாது. முக்கியமான செய்தி அது மட்டுமல்ல நண்பர்களே, இன்னொன்று, இந்த அரசியல் சட்டத்தின் மீது பிரமாணம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்களே, இந்த அரசியல் சட்டத்தில் பல பேருக்கு ஏனென்றால் அவருக்கு கல்வி அமைச்சர் உட்பட மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நாங்கள் எதிர்க்கிறோம் தெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். அத்தனை பேச்சாளர்களும் இங்கே தெளிவாக விளக்கினார்கள். தமிழ்நாட்டில் ஏன் எதிர்க்கிறோம், ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் அவ்வளோ தெளிவு வருகிறதுன்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய வடமொழி கலாச்சாரத்தை, சமஸ்கிருத கலாச்சாரத்தை புகுத்த வேண்டும் என்பதற்காக முதல் அடியாக நுழைவு வாயிலாக இந்தியை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். இதை கண்டறிந்தவர் தந்தை பெரியார். எப்போது? எங்களை போன்றவர்கள் பலர் நம்மிலே பிறக்காத காலம், எங்களை போன்றவர்கள் குழந்தைகளாக இருந்த காலம். 1937 இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமா, நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே என்று குரல் கொடுத்த காலகட்டமும். தாய்மார்களை பற்றி சொன்னார்கள், இறந்தவர்களை பற்றி சொன்னார்கள். இழந்தவர்களுடைய உணர்வுகள் என்ன, தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மிக முக்கியமான இந்த உணர்வுகள் என்பது இருக்கிறத வெறும் இந்தி மட்டுமல்ல, இந்தியை ஒரு முக படம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வைத்திருக்கிறார்கள். அந்த முக கொஞ்சம் நிலக்கனா சமஸ்கிருதம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன, நமக்கு என்ன, ஏன் தமிழ் மொழி, ஏன் அதுக்கு சமஸ்கிருதம் எதுக்காக நீங்கள் எதிர்க்கிறீர்கள் சொன்னால், முதல்ல ஒரு மொழியை வேதப்படுத்துவது. நீங்கள் அதில் வேதம் இருக்கிறதுன்னு சொல்லலாம், ஆனால் சமஸ்கிருத கலாச்சாரம் என்று சொல்லும்போது அது வெறும் ஆரிய கலாச்சாரம் என்பதை விட இன்னும் ஆழமாக பச்சையாக மக்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டுமானால், இதனுடைய ஆபத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால், வேத கலாச்சாரம் மட்டுமல்ல நண்பர்களே, அது அடிப்படையில் வேத கலாச்சாரம். வேதம் மிக முக்கியமாக எடுத்த மொழியிலே அரசியல் சட்டத்துக்குள்ளேயே நுழைச்சி உள்ள வச்சுட்டான். ஹிந்தி அஃபிஷியல் லாங்குவேஜ் என்று சொல்கிற நேரத்தில் ஒரு மிக முக்கியமாக சொல்லும்போது கூட அங்கேயே ஒரு வேத கோடு போட்டான். என்ன போனால், ஹிந்தி ஷேல் பி அஃபிஷியல் லாங்குவேஜ் என்று சொல்லும்போது ஹிந்தின்னு ஒட்ட மொழியை மட்டும் சொல்லலை, அதுக்கு அடுத்த வரி என்ன சொல்லியிருக்காருன்னா, மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அளவிற்கு சான்ஸ்கிரிட் அதற்கு வாய்ப்பாக சொன்னார்கள். தேவநகரி ஸ்கிரிப்ட், இதில் அரசியல் சட்டத்தை கையில் வச்சு சொல்கிறோம். தேவநகரி எழுத்து உள்ள இந்தியன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. மிக முக்கியமாக பல பேருக்கு அவர்களுக்கு தெரியாது, தெரிந்தவர்கள் மறைத்து கொண்டிருக்கிறார்கள். அறிவாளிகள் வாதம் என்கிறவர்கள் யாராக இருந்தாலும் பதில் சொல்லட்டும் எங்களுடைய கேள்விக்கு. நாங்கள் எங்களை பொறுத்தவரையிலே திறந்த மனதோடு இந்த பிரச்சனையை அணுகுகின்ற பகுத்தறிவாதிகள். எனவே எங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே விருப்பு வெறுப்பு என்பது கிடையாது. மாறாக மொழியை சொல்லுகிற நேரத்திலே கூட நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், தேவநகரி என்றால்னா கடவுள் பாஷை, தேவர்கள் பேசிய அந்த கடவுள் பாஷை எடுத்து. ஏன் என்று கேட்டால், முதல்ல வரும்போதே உருதுவை அழித்து விட்டு தான் அது வருகிறது. அதுதான் எண்ணி பார்க்கணும். முதல்ல வரும்போதே பேதத்தை உண்டாக்குகிறார்கள். அண்ணல் காந்தியடிகள் அவர் விரும்பிய மொழி எது என்று சொன்னால், எது ஆட்சியாளர் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் இந்துஸ்தானி என்று சொன்னார். இந்துஸ்தானி என்பது என்னவென்றால் பாசறை மொழி. அந்த பாசறை இராணுவ வீரர்கள் வந்தபோது பிறந்த உருது மொழி. அந்த உருதுவும் இதுவும் இந்தி கலந்தது தான் இந்துஸ்தானி. மிக முக்கியமாக அந்த உருது மொழி தான் நீண்ட காலமாக இருந்தது. இந்த சமஸ்கிருத இணைப்பு என்பது பிறகு இவர்கள் படையெடுத்து
பார்ப்பனியம் ஆரியம் படையெடுத்து பிறகு உள்ளே நுழைந்து அதிலே ரொம்ப சாமர்த்தியமாக அந்த பேதம், இப்போ நான் புரியுதுங்களா உங்களுக்கு, அந்த பேதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வித்தியாசப்படுத்தலாங்க. அது மட்டும் எல்லா மொழியும் படிங்கன்னு இன்னைக்கு மொழியை சொல்லுகிறீர்களே. உங்களுக்கு தாய்மொழின்னா சமஸ்கிருதம் யாருக்கு தாய்மொழி? தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் இந்த மொழியை இங்கே வைத்திருக்கிறீர்கள். அரசியல் சட்டப்படி நான் பேசுகிறேன். மற்ற செய்திகள் எல்லாம் மற்ற இடங்களில் சொல்கிறார். இது 8வது அட்டவணை அரசியல் சட்டத்தில். இந்த 8வது அட்டவணை, இந்த புத்தகம் ரொம்ப நாளைக்கு முன்னால் வாங்கினது. இப்போ ரொம்ப பேர் பார்த்துருப்பீங்க, எங்கே பார்த்தாலும் ராகுல் காந்தி இந்த புத்தகத்தை எடுத்து காட்டின உடனே நிறைய அச்சடித்து கொடுத்துருக்குறாங்க. நிறைய செலவாயிருக்கு. இது அவர் பார்க்கறதுக்கு முன்னாலேயே முகத்தெளிவாக வந்தது. இதில் இருக்கிற ஒரு செய்தியை நீங்கள் இது அறிவார்ந்த அரங்கம். ஆகவே தெரிந்து கொள்ளணும். 8வது அட்டவணை அதுதான் மொழியை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய 8வது அட்டவணை. இந்த 8வது அட்டவணையில் மொழி முதல்ல ஆரம்பத்தில் 14 மொழிகள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை சேர்த்தார்கள். ஏன்னா அந்தந்த மக்களை திருப்தி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்தந்த மொழிகளை எல்லாம் சேர்த்தார்கள். அதில் வருகிற போது பார்த்தீர்களே, ஆனால் மிக முக்கியமாக இதற்கு என்ன தலைப்பு கொடுத்தார்கள் என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ளணும். அந்த பிரதான்கள் இவர்களை யாராக இருந்தாலும் இந்த பதில் சொல்லட்டும். அரசியல் சட்ட ரீதியாக பேசுகிறோம் நாங்கள். சட்ட ரீதியாக நீங்கள் இந்த அரசியல் சட்டத்தின் மீது பிரமாணம் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். குடியரசுத் தலைவரிலிருந்து பஞ்சாயத்து தலைவர் வரையில் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், எந்த உயர் நீதிமன்றம் அளவுக்கு வந்தாலும் அந்த பதவி ஏற்க வேண்டுமானால் அந்த நீதிபதிகள் கூட ஆளுநர்கள் உட்பட அதை பதவி ஏற்கக்கூடியதற்கு முன்னாலே இந்த அரசியல் சட்டத்தின் மீது தானே பிரமாணம் எடுக்கிறீர்கள். இந்த அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய 22 மொழிகள் அது சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல இல்லை, இந்த 22 மொழிகளில் தலைப்பு என்ன? தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். லாங்குவேஜஸ், அவ்வளோதான். மொழிகள் எல்லாத்துக்கும் சமமாக இதில் அவர் கண்டிருப்பது மொழிகள். தேசிய மொழி, தேசியம் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லுகிறீர்களே, இந்த தேசியத்தார்களே இன்னும் பிறகு அவர்களுக்கு நாங்கள் கேட்கிறோம், எங்கேயாவது நேஷனல் லாங்குவேஜஸ் என்று தலைப்பு இருக்கிறதா? தேசியம் என்ற மொழிகள் போட்டு அதாவது ஹிந்தி தேசிய மொழி என்று ஏதாவது இருக்கிறதா? தயவுசெய்து காட்டுங்கள். அரசியல் சட்ட கர்த்தாக்கள் ஏன் செய்யலை? இத்தனைக்கும் பார்ப்பனர்கள் கூட அது பெரும்பான்மையாக இருந்தார்கள். அம்பேத்கரை ஒரு வாடகை குதிரையாக என்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று அவர் மனம் நொந்து சொன்ன நிலையிலே கூட அவர்களால் தடுக்க முடியாத அளவுக்கு இங்கே வந்திருக்கிற போது இந்த 8 மொழிகளிலே மிக முக்கியமான மொழிகள் என்று சொல்லக்கூடியது ஏதாவது தனித்து யாரையாக சுட்டி காட்டியிருக்கிறார்களா? முதல்ல இருக்கக்கூடியது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய அந்த வரிசையில் போட்டிருக்கிறான் அரசு என்று. அப்படி வருகிற நேரத்தில் இதில் பஞ்சாபி, சான்ஸ்கிரிட், சந்தாலி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஹிந்தி மொழியில் இதை பார்த்தீங்கன்னா ஹிந்தியே பல மொழியாக இருக்குது. சாதாரண மொழி அல்ல, ஆனால் தனித்தனி மொழியாக. ஏனென்றால் வெறும் ஹிந்தி என்றால் இந்தியா முழுவதும் பெரும்பான்மையோர் பேசுகின்ற மொழி. ஆகவே நீங்கள் பெரும்பான்மையோரைத்தான் ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு அது சொன்னாங்க. இப்போ அந்த வாதத்தை அது சொல்கிறதில்லை. அறிஞர் அண்ணா மாநிலங்களவையில் ஒரு கேள்வி கேட்டார். நேருவை வைத்துக்கொண்டு சொன்னார், மற்றவர்களையும் பார்த்து சொன்னார். காங்கிரஸ் நண்பர்களை அப்போ வாதம் பண்ணார், ஏன் நீங்கள் ஹிந்தி எதுக்குறீங்க, இங்கிலீஷை வேணும்னு சொல்கிறீங்களே, பெரும்பான்மையோர் பேசுகிற மொழின்னார். உடனே சொன்னார் அண்ணா, எது சொன்னார்? ஏனென்றால் தந்தை பெரியாரிடம் பயின்ற மாணவர்கள் அல்லவா. அந்த கேள்வி பதில்னா நாங்கள் எடுக்கிற கேள்விக்கு இதுவரை யாரும் சொல்லலை. மற்றவர்கள் கேட்ட கேள்விக்குத்தான் நாங்கள் பதில் சொல்லி கொண்டிருக்கிறோமே தவிர நாங்கள் கேட்ட கேள்வி இதுவரை எவரும் இதுவரையில் பதில் சொன்னது கிடையாது. அதுதான் பகுத்தறிவான அளவிற்கு அப்போது எழுந்து சொன்னார். சரி, பெரும்பான்மை என்பதற்காக பறவைகளிலேயே ரொம்ப அதிகமாக இருக்கிற பெரும்பான்மையான பறவை எது தெரியுமா? காக்கை. எனவே தேசிய பேர்ட், அதாவது பறவை, தேசிய பறவை, நேஷனல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் ஒரு பறவையை தேர்ந்தெடுத்தீர்களே, ஏன் மயிலை தேர்ந்தெடுத்தீர்கள்? நியாயமாக பெரும்பான்மையானது என்று சொன்னால் நீங்கள் அதையல்லவா தேர்ந்தெடுக்கணும். வாயை மூடிக்கிட்டா அதுதான். அதுக்கப்புறம் அந்த வார்த்தையே சொல்கிறதில்லை. பெரும்பான்மையோர் சொன்னார். சரி, இப்போ சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு வந்து திருத்தி கொண்டிருக்கிறீர்கள். இதை விட மிக முக்கியமாக ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் போன்ற இடங்களில் உருது இருந்த இடத்தையெல்லாம் தூக்கி போட்டு விட்டார்கள். நேற்றைய விடுதலை வாங்கி பாருங்கள், எத்தனை மொழி இந்தி அழித்திருக்கிறது என்பதற்கு ஆதாரத்தோடு எழுதியிருக்கிறோம், புள்ளிவிவரத்தோடு. மிக முக்கியமாக எனவே ஒரு
கலாச்சாரத்தை அழிக்க வேண்டுமானால், ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமானால், நாகரிகத்தை அழிக்க வேண்டுமானால் முதலில் அவருடைய மொழியை கைய வையுங்கள். அதே சொல்கிறாரப்ப, தெரிஞ்சோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ நம்ம மாநிலங்களவையில் ஒரு துணைத் தலைவர் இருக்கிறார். அவர் நேற்று சொல்கிறார், பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக முக்கியமாக ஒரு நாட்டை அழிக்கணும்னா மிக முக்கியமாக அவருடைய மொழியை அழிக்கணும்னு சொல்லியிருக்காரு. என்ன அவங்களுக்குள்ள சண்டைன்னு தெரியல. பச்சையாக பூனை குட்டி வெளியே வந்தது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மொழியை அவர் அழிக்க வேண்டுமானால் செய்ய, அதுதானே தமிழ்நாடுங்கிற உணர்வு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தானே. தமிழ் இன உணர்வு என்று சொன்னாலே எங்களுக்கு பிடிக்காது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தானே இருக்கிறார்கள். ஆகவே தான் மிக முக்கியமாக எண்ணி பார்க்க வேண்டும், இதில் எங்கேயும் தேசிய மொழி கிடையாது. அடுத்தபடியாக உங்களுக்கு நான் பூரா, ஏன்னா மற்றவர்கள் மற்ற செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள், சில செய்திகளுக்கு பின்னாலே வருகிறேன். அதுக்கு முன்னாலே சொல்ல வேண்டியது என்னன்னா, அடிப்படை கடமைகள்னு ஒன்று உண்டு. 51A என்று சொல்லக்கூடிய இந்த 51A என்ற புதிதாக இருக்கக்கூடிய அடிப்படை கடமைகள் நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம். பகுத்தறிவு மனப்பான்மையை உண்டாக்கக்கூடியது என்று சொல்லக்கூடிய அந்த பகுத்தறிவு மனப்பான்மை என்பது, இட் ஷால் பி தி டியூட்டி of every citizen of India to develop scientific temper, humanism and the spirit of inquiry and reform என்ற அடிக்கடி இந்த தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். இந்தியா பூராவிலையும் இதைத்தான் அதிகமாக தெரிஞ்சிருக்காங்க, இந்த வரிசையாக வந்திருக்கிறதுல. ஆனால் இதை விட இந்த சூழ்நிலையில் சுட்டி காட்டப்பட வேண்டியது அடிப்படை கடமை ஒவ்வொரு குடிமகனுக்கும். அது இந்தியா முழுவதுக்கும், தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல. தமிழ்நாட்டுக்காரன் தான் புத்திசாலி முதல்ல புரிஞ்சுக்கிட்டான், அதனால் எடுத்து சொன்னான். நாங்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்கிறதை இப்போ தான் மற்றவர்கள் பின்பற்றி வரக்கூடிய அளவிற்கு இருப்பார்கள். ஏன்னா இனிவரும் உலகம் என்பதிலே தந்தை பெரியார் அவர்கள் பேசிய பேச்சு, அன்றைக்கே பரிசோதனை குழாய் வரும் குழந்தை பிறப்பதற்குன்னாரு. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கருத்தரிப்பு மையம். என்ன அர்த்தம்? பிரம்மாவுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம். அதுதான் மிக முக்கியம். அவர் தான் பிண்டம் முடிச்சு போடுறாரு, அவர் தான் அதை பண்ணுறாரு, இது பண்ணாரு. பிரம்மா அவுட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அவ்வளோதான், தவிர வேறு விடையே கிடையாது. மிக முக்கியமாக மிக தெளிவாக இருக்குது, வேணாமா நிறுத்தணும்னாங்க. இப்போ அவருக்கு எங்கே திரும்ப புக்கெல்லாம் கருத்தரிப்பு மையம். பெரியார் அந்த காலத்தில் ரொம்ப தெளிவாக 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார். அந்த வரிசையாக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள் அரசியல் சட்டப்படி. அந்த அடிப்படை கடமைகளில் ஒன்று, நன்றாக பிரதானுக்கும் மோடி அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் அரசியல் சட்டத்தை பார்த்து, ஏன்னா நம்ம பிரதமர் இருக்கார் பாருங்க, அற்புதமான பிரதமர். எல்லாரும் பதவியேற்ற நேரத்தில் அவர்கள் சொல்லுகின்ற பிரமாண வாசகத்தை மட்டும் சொன்னாங்க. ஆனால் நம்ம பிரதமர் 2வது முறையாக வந்த கூட நீங்களெல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, நேராக இறங்கி கீழே போனார். கீழே போன உடனே யாரோ முக்கிய சில நேரங்கள் அவருடைய குருநாதர்கள் அல்லது வழிகாட்டிகள் ஆர்எஸ்எஸ் தலைவர்லாம் இருக்கார், அவரை போய் வணங்கிட்டு அதுக்கப்புறம் பதவியேற்கணுங்கிறதுக்காக வரப்போகிறார் போல் அவரோட பார்த்தோம் தொலைக்காட்சியில். உடனே அவர் என்ன பண்ணார்னா, அங்கே ஒரு கல் மாதிரி ஒரு ஸ்லாப் இருந்தது, அதை பார்த்து அப்படியே முழுக்க எப்பவும் தலையை கீழே வச்சு தான் கொண்டுடுவார். பார்த்த உடனே என்னன்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்த அரசியல் சட்டத்தின் மேலே அவ்வளவு பெரிய பக்தியோட அவ்வளவு வணங்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடியவருக்கு ஒன்றே ஒன்று, அதில் எல்லா பகுதியும் வேண்டாம், இந்த ஒரு பகுதியில் it shall be the duty of every citizen of India என்று சொல்லுவதில் மிக முக்கியமாக பிரிவு. இது பல பேருக்கு தெரியாது, வழக்கறிஞர்கள் உட்பட, அல்லது படிச்சிருக்க மாட்டாங்க, வேக வேகமாக புரட்டி இருப்பாங்க. ஏன்னா இது அறிவார்ந்த சபை எல்லாம் கலந்துருக்கிறது. இந்த நேரத்தில் சொல்கிறோம், it shall be the duty of every citizen of India என்று சொல்லி to promote harmony and the spirit of common brotherhood amongst all the people of India. இந்தியாவில் இருக்கிற அத்தனை உணர்வுகளுக்கும் சகோதர தத்துவத்தை, பொது சகோதர தத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகிற நேரத்தில் all the people of India transcending religious, மத உணர்வுகளை தாண்டி transcending religious, linguistic மொழி உணர்வு and regional and sectional diversities to renounce the practices derogatory to the dignity of women என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இது அத்தனையும் செய்யணும்னா சமஸ்கிருத கலாச்சாரத்தில் உண்டா? மனு தர்மத்தில் பெண்களை மதிச்சிருக்கிறார்களா? சமஸ்கிருத கலாச்சாரத்தில் ஆணுக்கு உள்ள உரிமை பெண்ணுக்கு உண்டா? தயவுசெய்து நினைத்து பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லை, மிக முக்கியமாக அவர் சொல்லும்போது காமன் என்று சொல்லக்கூடிய காம்போசிட் கல்ச்சர்,
இதை சொல்லும்போது மிக முக்கியமாக சொல்லுகிறார்கள், இந்த உணர்வுகள் என்பது இருக்கிறதே, காமன் பிரதர்ஹுட், ப்ரமோட் ஹார்மனி என்று சொல்லக்கூடிய அந்த வேல்யூ மிகப்பெரிய அளவு. டு வேல்யூ, அடுத்தது டு வேல்யூ, இட் ஷால் பி தி டெவலப்மெண்ட் டு வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் தி ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் காம்போசிட் கல்ச்சர். இது ஒரே கல்ச்சர் அல்ல, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் என்று சொல்வதற்கு இல்லை. இது நேர அரசியல் சட்டத்துக்கு விரோதம். இது நன்றாக நினைத்து பார்க்கணும். இதை ஒழுங்காக சொல்லுகின்ற ஒரு நாடு, ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். இதை வலியுறுத்துகிற ஒரு முதல்வர் இந்தியாவுடைய ஒப்பற்ற முதல்வராக இருக்கிற நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் தான் இன்றைய முதல்வருடைய குரல். அதனால் உலகளவுக்கு வரவேற்கப்படக்கூடியதாக இருக்கிறது. படிக்காதே என்று சொல்லுகின்ற ஒரு கலாச்சாரம், எதை கொடுத்தாலும் சூத்திரர்களுக்கும் பெண்களுக்கும் கல்வியை கொடுக்கக்கூடாது. இன்னும் தாய்மார்கள் சகோதரிகள் முன்னா மன்னிக்க வேண்டும். உன்னுடைய பகவத்கீதை மீது எடுக்கிறாய், அந்த பகவத்கீதையில் என்ன சொல்லி இருக்கிறது? பெண்களும் சூத்திரர்களும் பாவயோனியிலிருந்து பிறந்தவர்கள், அசுத்தமானவர்கள் எழுதியிருக்கிறார்களே. அந்த வடமொழியை அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் சொல்லிக்கொண்டு அந்த கலாச்சாரம் அதை பரப்புவதற்கும் அது ஒரே ஒரு சட்டமாக இருக்க வேண்டும் என்பதற்கும் இந்த அரசியல் சட்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விடை கொடுத்து விட வேண்டும். வெளிப்படையாக செய்யாமல் இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நுழைத்து கொண்டே வந்தால் வசதியாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த திணிப்பு. அதுதான் சமஸ்கிருத திணிப்பு, கலாச்சார திணிப்பு. ஒரே நாடு, எங்கள் நாடுன்னா ஒரே மதம், என்னுடைய மதம் தான், ஆரிய மதம் தான், ஒரே கலாச்சாரம், ஆரிய கலாச்சாரம் தான். இது சொல்வதற்கு திணிப்போடு சொன்னால் நாங்கள் தமிழ்நாட்டுக்காரர்கள் இழிச்சவாயர்களா, ஏமாளிகளா? 80 ஆண்டுகளுக்கு முன்னாலே, 88 ஆண்டுகளுக்கு முன்னாலே எங்கள் தாய்மார்கள் தங்கள் கருவை சுவைந்து கொண்டு கூட சிறைச்சாலையில் இருந்திருக்கிறார்கள், இறந்திருக்கிறார்கள், உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள், தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எனவே அலட்சியமாக நீங்கள் நினைக்காதீர்கள். ஏன் அத்தனை கட்சிக்காரர்களும், ஒவ்வொரு கட்சிக்காரரும் தனித்தனியே போட்டி. ஆனால் கூட்டணியில், உன்னுடைய கூட்டணியில் இருக்கிற கட்சிக்காரர்கள் கூட வெளிப்படையாக நாங்கள் இந்த மும்மொழி திட்டத்தை தான் ஆதரிப்போம் சொல்லக்கூடிய தைரியம் உண்டா? அந்த நிலைக்கு என்ன காரணம்? ஏன் எங்களுக்கு என்ன இருமொழி தான் சொல்ல வேண்டிய அளவிற்கு வாய்ப்புகள் எங்களுக்கு மற்றவர்களை தடுக்க முடியல. காய்கறி சந்தை இருக்குங்க, காய்கறி கடைகள் இருக்காங்க. இந்த கடைகளில் போய் எல்லா காய்கறியும் வச்சுருக்காங்க, பார்க்குறீங்க. யாருக்கு எது விருப்பமோ அதை எடுத்துகிட்டு போகணுமே தவிர, காய்கறி கடை வந்து ஒரு பொருளை எடுத்த உடனே இல்லை நீங்கள் இதை வாங்கிட்டு போனால் தான் உங்களுக்கு அதை கொடுப்போம், இல்லைன்னா உங்களுக்கு அபராதம், நாங்கள் நீங்கள் கொடுத்த பணத்தை எல்லாம் எங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டோம், எல்லா பொருளையும் சொல்லணும்னு சொல்லக்கூடிய உரிமை படைச்சா காய்கறிக்காரரை நீங்கள் ஏமாற்றிக் கொண்டீர்களா? ஆனால் இவர்களுக்கு இருக்கிற நாணயம் கூட இன்றைக்கு டெல்லியிலே இல்லை என்று சொல்லும்போது எவ்வளவு வெட்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. எண்ணி பார்க்க வேண்டும். என்னை சாப்பாட்டுக்கு வந்து எதை சாப்பிட்றது இவர் முடிவு பண்ணுறதா மிக முக்கியமாக எண்ணி பார்க்கணுன்னா நினைத்து பார்க்கணும். ஆகவே தான் நண்பர்களே, நன்றாக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டிய கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் மிக முக்கியமாக. எனவே இந்த அரசியல் சட்டத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் நினைத்து பார்க்க வேண்டும். இன்னொரு பகுதியும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நினைத்தால், இதோ இந்த செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டும். என்னவென்றால், மிக முக்கியமான 3 சகதிகளை அரசியல் சட்ட ரீதியாக பதில் சொல்லுகிறேன். ஏன்னா இது மற்றவர்கள் மற்ற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். பிறகு அந்த செய்தி வருகிறோம். 29வது பிரிவு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ், அதாவது சிறுபான்மை சமுதாய மக்களை, அவர்களுடைய உணர்வுகளை பாதுகாக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. அப்படி பாதுகாக்க வேண்டும். நேரத்துக்காக நான் நெருக்கடியினாலே நான் இதை சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறேன். எனி ஆக்ஷன், எனி செக்ஷன் ஆஃப் தி சிட்டிசன்ஸ் residing the territory of India or any part thereof having a distinct language, அதே போல script or culture of its own shall have the right to conserve the same. எந்த இந்தியாவுடைய எந்த பகுதியிலே இருக்கக்கூடிய எந்த மக்களாக இருந்தாலும் அவருடைய மொழி, எழுத்து, பண்பாடு இவைகளையெல்லாம் தெளிவாக இருக்கக்கூடிய ஒன்றை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அந்த மக்களுக்கு உண்டு. அந்த மக்களுக்கு இருக்கிற அடிப்படை உரிமை, இது எதில் இருக்கு? அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட், ஜீவாதார உரிமை.
அந்த ஜீவாதார உரிமையை நீங்கள் பறிப்பதற்கு உங்களுக்கு அரசியல் சட்டத்தில் இடம் உண்டா? நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். எனவே தமிழ்நாடு போராடுகிறது. தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். சொன்னார்களே, ஓங்கி அடித்து நிதியை வைத்துக்கொண்டு நீங்கள் பேரம் பேசுவதா? எவ்வளவு கொச்சையாக அசிங்கமாக இல்லையா? யாருடைய நிதி என்று கேள்வி கேட்டார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் கேட்டால் உங்களுக்கு சொல்லி இது அவர்களுக்கு முழுக்க முழுக்க இந்த பணத்தை கொடுப்பவர் சொல்லும்போது அருமையாக சொன்னார். உடனடியாக அதுதான் தன்மானம், இது சுயமரியாதை, தன்மான உணர்வுள்ள மண். அதன் காரணமாக சொன்னார், 5000 கோடி என்னையா, நீ 10,000 கோடி கொடுத்தா கூட இங்கே தமிழ்நாட்டில் அதுக்கு இடமே கிடையாது என்று உலகிய முதுகெலும் உள்ள முதலமைச்சர் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள். அதுதான் திராவிட மண். அதை எண்ணி பார்க்க வேண்டும். மிக முக்கியமாக இவர் என்ன பணத்தை கொடுக்குறோம் பணத்தை கொடுக்குறோம் என்று சொல்வதா மிக முக்கியம்? தயவு செய்து எண்ணி பார்க்கணும். இது அவர்கள் முதல்ல முறையாக இப்படி செய்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. நல்ல வார்த்தையை சொன்னார், பிளாக்மெயில், மிரட்டி பார்க்கலாம். நீங்கள் எங்களை மிரட்டி பார்த்தால் மக்கள் உங்களை விரட்டி அடிப்பார்கள். அதுதான் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். விரட்டி அடிப்பார்கள். நீங்கள் ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ தேடி வந்த நாடு அல்லவே என்று நம்முடைய பாவலர் பாலசுந்தரம் எழுதிய பாட்டு, அதை அப்படியே 14 வயதில் பாடியவர் தான் தமிழ் கொடி ஏந்திய நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், தந்தை பெரியாருடைய தலைமையேற்று. அப்படிப்பட்ட ஒரு உணர்வை உருவாக்கி கொண்டிருக்கிற மண் இந்த மண். இந்த மண்ணுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அலட்சியமாக நீங்கள் ஏதோ டெல்லி எஜமானர்கள் மாதிரி உட்கார்ந்து கொண்டு பேசக்கூடாது. என்ன செய்யும் இந்த அமைப்பு என்று நீங்கள் நினைக்கலாம். தமிழ்நாடு தானே என்ன செய்யும்னா, என்ன செய்யுங்கிறதுக்கு வேற எங்கேயும் போக வேண்டாம். ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போய் பாருங்க, புகைவண்டி நிலையத்தை பாருங்க. பெரியார் என்ன செய்வார், பெரியார் மண் என்ன செய்யும், திராவிட மண் என்ன செய்யும், திராவிட அணி என்ன செய்யும் அப்படிங்கிறது போய் பாருங்க. முதல்ல இளைஞர்களுக்கு தெரியாது, இளைய தலைமுறைக்கு அந்த வரலாற்றை நான் சொல்லுகிறேன். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர்கள் மும்மொழி திட்டம்னா அதில் மும்மொழியை ஆரம்பித்தாங்க. அந்த மும்மொழியில் கூட என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவர்கள் முறையில் ஊர் பேரை போடுகின்ற பலகை இருக்குல்ல, ரயில்வே பலகை, தாம்பரம் ஸ்டேஷனுக்கு போய் பாருங்கள். அதுக்கு முன்னால் எப்படி இருந்ததுன்னா, 50க்கு முன்னால் 51, 52, அதுக்கு முன்னால் 1950 பார்த்தீங்கன்னா மேலே எது இருக்குன்னா ஹிந்தி எழுத்து. தாம்பரம் அப்படின்னா தாம்பரத்துக்கு மேலே அந்த போர்டு போகும்போது ஹிந்தி எழுப்பு இருக்கும். அதற்கு அடுத்தது இங்கிலீஷ் இருக்கும். அதுக்கும் கீழே தாம்பரம் தமிழ் இருக்கும், தமிழும் இருக்கும். அதுதான் மிக முக்கியம், மிக முக்கியமாக. ஆனால் அதை எதிர்த்து அன்றைக்கு தூக்கிய தார் சட்டியும் பிரஷும், தந்தை பெரியார் கொடுத்த தார் சட்டியும் பிரஷும் என்றைக்கும் பயன்படுகிறது என்பதை இன்றைக்கு பொள்ளாச்சியிலே காட்டியிருக்கிறார்கள், மற்ற ஊர்களிலே காட்டியிருக்கிறார்கள். அதை நாங்கள் நிரந்தரமாக இருக்கிறோம். எனக்கு தார் சட்டி எடுத்து நாங்கள் போகும்போதே கையில் கொடுத்தவர் கலைஞர். நானும் நல்ல புலவர் போனோம், எங்களை தண்டிச்சாங்க. மிக முக்கியமாக அது அப்படி இருக்கிற நேரத்திலேயே மிகப்பெரிய அளவுக்கு அந்த தார் சட்டியும் பிரஷும் எப்போதும் எங்களிடத்தில் இருக்கிறது. ஆகவே என்ன செய்ய, அப்போ கூட சில தலைவர்கள் கேட்டாங்க, என்னன்னா இத்தனை கோடி இராணுவம் வைத்திருக்கிறார்களே, அந்த இராணுவத்துக்கு முன்னால் உங்கள் தார் சட்டியும் பிரஷும் என்ன செய்யும்னு கேட்டார். நாங்கள் அதே மேடையில் பதில் சொன்னோம், இந்த தார் சட்டியும் பிரஷும் என்ன செய்கிறது என்று பாருங்கள் என்று. செய்வது மட்டுமல்ல, அன்றைக்கு ஆட்சியிலே இருந்து இறக்க இன்றைக்கு மீண்டும் திராவிட ஆட்சியை தவிர வேறு ஆட்சிக்கு இடமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆக்கி இருக்கிறது என்றால், அந்த உணர்வு அது வெறும் மொழி உணர்வு அல்ல, உரிமை உணர்வு. நாங்கள் ஒருபோதும் அடிமைகளாக ஆவதற்கு தயாராக இல்லை என்பதை காட்டுகிற நேரத்தில் பணம் தருகிறோம்னா என்ன, புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இந்த மாதிரி ஆட்களை அப்பவே அடையாளம் கண்டிருக்கிறார். தாயின் மேலாணை, தந்தை மேலாணை, தூயன் தமிழ் மேலாணை, அந்த ஆணை ஆணை என்று அவர் எழுதிய நேரத்தில் எமைனத்துவாயன எதிரிகள் கோடி இட்டடைத்தாலும் தொடேன், வாங்க மாட்டேங்கிற, தொடேன், தொடக்கூட மாட்டேயா நாங்க. அதுதான் எங்க முதலமைச்சர் இன்னைக்கு சொன்னார், 10,000 கொடுத்தாலும் நான் தொட மாட்டேன். எமைனத்துவாயன எதிரிகள் கோடி இட்டடைத்தாலும் தொடேன். நீ வாங்கிறது முன்னால நீ அந்த நிதி இந்த நிதி, ட்ரம்ப் சொல்றாரு ஏதோ நிதி கொடுத்தேன்னு, அந்த விவகாரம் அப்புறம் வரும். ஆகவே வாங்கக்கூடியவர்களுக்கு கொடுப்பார்கள், ஆனால் தொடக்கூட தயாராக இல்லாத மக்களை நீங்கள் தொட முடியாது, அந்த ஆட்சியை தொட முடியாது. அதனுடைய விளைவு என்ன என்று பாருங்கள். பூராமே துணிந்திருக்கிறார்கள்.
எதற்காக? மக்களுக்காக, மக்கள் உரிமைக்காக சொன்னாரே. தேசிய கல்வி கொள்கை திட்டம், இந்த கொள்கை திட்டத்தை வரணும். அழகாக கேட்டாங்க. அல்மொழி மற்ற நண்பர்கள் பேசும்போது சொன்னார்கள், என்ன அர்த்தம்? எங்களுடைய பிள்ளைகள் மனு தர்மத்தை அமல்படுத்துவதற்காக நீங்கள் படிக்கக்கூடாதுங்கிறத மறைமுகமாக செய்கிறார்கள். அந்த கல்வி திட்டம் என்ன? நாங்கள் விலைக்கு சொல்லவில்லையா? நாடு பூரா பிரச்சாரம் செய்யவில்லையா? எந்த அளவிற்கு அது ஏற்கப்பட்டிருக்கிறது? தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிறதா? என்றைக்காவது நீங்கள் என்னென்னவோ பண்ணி பார்க்குறீங்க, ராஜா பண்ணி பார்க்குறீங்க, கொஞ்ச நேரம் அது மிக உருட்டல் மிரட்டல் அத்தனை செய்கிறீர்கள். சாம பேத தான தண்டம்னு நீங்கள் எங்கே வேணாலும் போவீங்க. ஏன்னா மனு தர்மத்தில் அதுதான் எழுதியிருக்காது. மனு தர்ம திட்டத்தை உருவாக்குவதற்கு தானே கேட்டாரே. 3 வகுப்பில் பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், தாய்மார்களுக்கு சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் பெண் கல்விக்கு இடம் உண்டா? உன்னுடைய தேசிய கல்விக் கொள்கையில் பெண்கள் படிப்பதற்கு என்னென்ன தனி சலுகைகள் இருக்கிறது? இடம் இருக்கிறதா? சமூக நீதிக்கு இடம் இருக்கிறதா? அதே நேரத்தில் 3 வயதில் 3வது வகுப்புக்கு தேர்தல், 5வது வகுப்புக்கு பொது தேர்தல், 5வது 7வது 8வது வகுப்புக்கு பொது தேர்தல். என்ன அர்த்தம்? தேர்தல்னா அந்த சின்ன பிள்ளைகள், அதுவும் கிராமத்துக்கு பிள்ளைகள், காய்கறி விற்கிற நண்பர்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கு இந்த வேலையே சரியாக இருக்கும். தம் பிள்ளைகளுக்கு போய் நான் என்ன செய்கிறது முடியுமா? அந்த அம்மா ஒரு பக்கத்தில் காசை வச்சுருப்பாங்க, இன்னொரு பக்கத்தில் செய்வாங்க. இதெல்லாம் எங்கள் சமுதாயம், உழைக்கின்ற சமுதாயம், பாடுபடுகின்ற சமுதாயம், உழைப்பையே நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம். உழைப்பே இல்லாத ஒரு சமுதாயம். மிக முக்கியமாக 4 மந்திரத்தை சொல்லிவிட்டு நான் போகிறேன், நீ எல்லாத்தையும் வையன்னு சொன்னால் பிறக்கிறதுலேருந்து சாகிற வரையில் நீ வசூல் பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள் நீங்கள். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணுமா? அந்த கல்வியை மாற்றுகிறார். அதுதான் திராவிட மாடல். மிகப்பெரிய அளவு சொன்னார்களே, இன்றைக்கு கவலை இல்லாமல் இருக்காங்க. ராத்திரி எல்லா பெண்களும் பார்த்தீங்கன்னா பெண்கள் படிக்கக்கூடாது. மனு தர்மத்தில் பெண்களுக்கு கல்வி கொடுக்க இடம் உண்டா? அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர் அழகாக கேட்டார், நான் எத்தனையோ நாட்டு வரலாற்றை படித்திருக்கிறேன், எத்தனையோ மதங்களுடைய வரலாற்றை படித்திருக்கிறேன், ஆனால் எந்த மதத்திலும் இதுவரை படிக்காதே என்று சொன்ன மதம் கிடையாது. அதை விட இன்னும் கொடுமை என்னன்னா, ஒருபடி மேலே போய் சொன்னார். அதை விட இன்னும் ஒரு பெடுக்குன்னா, படித்தால் உனக்கு தண்டனை என்று சொன்ன ஒரே ஒரு மதம் ஆரிய மதம், இந்து மதம்னு சொல்லக்கூடிய சனாதன மதம் தான். என்னன்னா, வேதத்தை நீ மற்றொரு சூத்திரன் கேட்டால், காதால் கேட்டால் ஈயத்தை காய்ச்சி ஊத்து. இன்றைக்கு நாக்கு அதை படித்தா அவருடைய நாக்கு அறுக்கப்படும் சொன்னார்கள். எழுதியிருக்கானா இல்லையா? மிக முக்கியமாக உடனே கேட்பார். உடனே ஏங்க இப்போல்லாம் இவ்வளோ பேர் படிக்கிறீங்களே, உங்கள் நாக்கு இருக்கிறாங்களா? இப்போ உடனே காலையில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுறாங்களா? வீரமணி சொல்கிறாரு, பெரியார் சொல்கிறாரு, உண்மையா? அப்படி கேட்பார். இப்போ செய்யலை. உண்மைதான். என்ன காரணம்? பெரியார் இருக்கிறார், திராவிட இயக்கம் இருக்குது, கருப்பு சட்டம் இருக்குது, திராவிட இயக்க ஆட்சி இருக்குது. நாளைக்கு இது போனால் மறுபடியும் அந்த சட்டத்தை கொண்டு வந்துடுவானே. அதுதானே எங்களுக்கு கவலை. எங்களுடைய பிள்ளைகளுக்கு படிக்க வாய்ப்பு இருக்குமா? இன்றைக்கே நீங்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்கள். நீதிமன்றத்துக்கு போனால் நாங்கள் போராட வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி மக்கள் மன்றத்துக்கு போனால் நாங்கள் போராட வேண்டி இருக்கிறது. சாணி ஏறினால் முழம் சறுக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. இதுக்கடையில் கூலி பட்டாளங்கள், பைத்தியக்காரர்கள், இப்படி எல்லாரையும் விலைக்கு வாங்கி வாடகை ஒலி வாங்கி வாடகைக்கு போகிற மாதிரி. ஒலிபெருக்காரர் கோவிச்சக்கூடாது, அவர் தொழில் அது, அவ்வளோதானே தவிர மிக முக்கியமாக. ஆகவே அது எந்த அளவிற்கு போகிற இவ்வளவையும் தூக்கி எறியக்கூடிய சக்தி மக்களை நம்புகின்ற திராவிட மாடல் ஆட்சிக்கு உண்டு. அதை எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடியது. அதனால் இந்த நாக்கில் தேனை தடவுறது, தூண்டில போடுறதுக்காக நாக்கு பூச்சியை மாட்டி மீனை பிடிக்கிறது மாதிரி பிடிக்கலாம் என்று நீங்கள் நினைக்க முடியாது. இப்போ மட்டுமல்ல தோழர்களே, பல பேருக்கு மறதி அதிகம். அவர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். மிக முக்கியமாக என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னால் பார்த்துருப்பீங்க, திடீர்னு அண்ணா பல்கலைக்கழகம், எவ்வளோ அற்புதமான பல்கலைக்கழகம். அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தார் மோடி வந்த ஒருபாடு. என்னன்னா, இந்த பல்கலைக்கழகத்தை சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் உண்டாக்கணும். இதை ரொம்ப உயர்கல்வி தரமுள்ள ஒரு ஆக்கணும். அதுக்கு 1000 கோடி நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஆனால் இந்த மண் அதுக்கு இடம் கொடுக்காதுன்னு சொல்லி எதிர்கட்சியாக இருக்கும்போதே திராவிட முன்னேற்ற கழகம் அது சொல்லி அன்றைய ஆளுங்கட்சி அதிமுக அதை செய்ய முடியாத அளவுக்கு ஆக்கினார்கள். இன்றைக்கு அதனால தான் அண்ணா பல்கலைக்கழகம் தப்பிச்சிருக்கு. உடனே என்ன 1000 கோடி கொடுக்குறோம். இன்னொரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறோம், எங்களுக்கு இந்த ஞாபக மறதி கிடையாது. அதுதான் பெரிய தொல்லையே.
நீங்கள் அடிக்கடி மக்களுடைய மறதியிலேயே அரசியல் நடத்தக்கூடியவர்கள். இது அரசியல் பண்ணுகிறார்கள், யார் அரசியல் பண்ணுகிறார்கள் என்பதற்கு ஒரு அடையாளம் சொல்லுகிறேன். இந்த நீட் தேர்வை உள்ள திணிச்ச உடனே அதே மாதிரி திணிப்பு எப்படி மிக முக்கியம். 1வது 8வது 10வது 11வது தேர்வுகள், அதை தாண்டின பிற்பாடு என்னன்னா அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு இப்போனா நெக்ஸ்ட் தேர்வு, அப்புறம் வரிசையாக அது என்னன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கல்லூரிகளிலே படிக்க முடியாது. இவ்வளவு பண்ணி புதிய கல்விக் கொள்கையில் நீ அடியில் வைத்திருக்கக்கூடிய விஷயம் என்ன, குருகுலத்தில் படித்தா போதும், மிக முக்கிய 12வது படித்தாருன்னா போதும், அவர் எங்கே வேணாலும் வர்றார். நாளைக்கு குருகுலத்தில் வர்றவரெல்லாம் பல பேராசிரியர் வர்றாங்க. இப்போவே துணைவேந்தர்களுக்கு கல்வியாளர்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை, யார் வேண்டுமானாலும் வரலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு திட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் முழுக்க RSS பயமாக, முழுக்க ஆதிக்கவாதிகள், பார்ப்பனர்கள், உயர்ஜாதிக்காரர்கள் வருவதற்காகத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படையாக காட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. அதிலே ஒன்றுதான் நீட் தேர்வு. வந்த உடனே தமிழ்நாடு கடுமையாக எதிர்த்தது அப்படின்னு உடனே அப்போ அதிமுக பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கிறாரு, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் துணை முதல்வராக இருக்கார். உடனே அங்கே ஒரு செய்தியை கொடுக்குறாங்க. என்ன தெரியுங்களா இந்த செய்தி? ஆனால் அதிகாரபூர்வமாக நான் சொல்கிறது, இது ரகசியம் இல்லை, இன்றைக்கு நினைவூட்டணும். இந்த மண் எப்படி உறுதியான மண்ணுன்னா உடனே அங்கேருந்து சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. என்னென்னா அவர்கள் டெல்லியிலேருந்து செய்தியை கேட்டு நம்முடைய அன்றைய சுகாதார அமைச்சருக்கு ஒன்று சொல்லி அனுப்பி, என்னென்னா 3000 இடங்களை உங்களுக்கு கூடுதலாக கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் மெடிக்கல் காலேஜில், மருத்துவக் கல்லூரியில் நீங்கள் சேருவதற்கு 3000 இடங்களை உங்களுக்கு தருகிறோம், எனவே நீங்கள் எதிர்ப்பு காட்டாதீர்கள். இதுதான் ஏன் பேரம் ஆகுன்னா இந்த இப்படி பாருங்கள், இது முதல் தடவை இல்லை. இந்த பணம் கொடுக்குறோன்னு சொல்லுவதனுடைய வரலாறே, இவருடைய வரலாற்றை, பழைய வரலாற்றை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். உடனே அண்ணா பல்கலைக்கழகம் ஒன்று சொன்னோம், அதுக்கு அடுத்தது முன்னால் வேகம் 3000 இடங்கள் கொடுக்குறோம். நம்ம ஆட்களும் கூட அவர்களெல்லாம் சேர்த்த உடனே 3000 இடம் கொடுக்குறாங்க. யார் எதிர்ப்பாங்கன்னு சொன்ன உடனே அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அனுப்புனார். யாரை? அங்கே சுகாதார அமைச்சராக இருக்கிறவர் எங்கள்கிட்டே அனுப்புனார். எதிர்க்கட்சி தலைவர் நம்முடைய இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர். உடனே அவர்கிட்டையும் போய் சொல்கிறாங்க, ஐயா 3000 இடம் கூட கிடைக்குதுங்க தமிழ்நாட்டுக்கு, எப்பவுமே மெடிக்கல் காலேஜில் இத்தனை இடம் கிடைக்காது, ஆகவே இதற்கு ஒப்புக்கொள்ளலாம். அவங்க ஒன்றும் இல்லை, நமக்கு ஒன்றும் வேறு நிபந்தனை கொடுக்கல, நீட்டை எதுக்காதீங்க அதை எது சொல்லுகிறார்கள் சொன்னார்கள். நேராக வீட்டுக்கே வந்தார். யார் அனுப்புனார்? என்னோட வீட்டுக்கே, ரகசியம் இல்லை. உடனே 3000 இல்லையா 30,000 இடம் கொடுத்தாலும் இதே வார்த்தையை தான் சொன்னோம், ஒப்புக்கொள்ளக்கூடாது, இது கொள்கை ரீதியான முடிவை தவிர உங்களை ஏமாற்று போடுகிறார்கள், நீங்கள் வெளியே நடமாட முடியாத சூழ்நிலை ஏற்படும், முதல்வருக்கு சொல்லுங்கள் என்று சொன்னோம். அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர்கிட்டையும் சொன்னாங்க. கடைசியில் நான் உடனே சொன்னேன், உடனே அவளுக்கு ஒரு திட்டம், சரி அனைத்து கட்சி கூட்டம்னு ஒன்று கூப்பிட்டுவோம், அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த பிரச்சனை விவாதிக்க, ஏன்னா அதிகாரபூர்வமாக இதை சொல்கிறேன், இது ரகசியம் இல்லை. அனைத்து கட்சி கூட்டம் செக்ரட்டரியேட்டில் தலைமைச் செயலகத்தில் நடந்த உடனே நாங்கள் உட்காந்துருந்தோம். அடுத்த இடம் எங்களுக்கு போட்டாங்க. உடனே நம்முடைய 2 பேர் கடுமையாக எதிர்த்தோம். மிக முக்கியமாக ஒன்று, முதல்ல நான் தொடங்கினேன். அடுத்தபடியாக நம்முடைய அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் தெளிவாக, நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது கொள்கை முடிவு, இதனுடைய விளைவு என்பது இருக்கிறத, இது ஆபத்தானது, ஆகவே தான் இன்றைக்கு அவர் நம்ம ஏமாற்றுவதற்காக சொல்லுகிறார். சொன்ன உடனே எல்லா கருத்துக்கள், பெரும்பாலான கருத்துக்கள் பாஜகவை தவிர, மற்ற சிலரை தவிர மீது யாரும் அதை ஆதரித்து பேசலை. உடனே அது அந்த முடிவிலிருந்து நாம் மாறக்கூடாதுன்னு வேறு வழி இல்லை. ஆனால் ரொம்ப சாமர்த்தியமாக அன்றைக்கு என்ன பண்ணார், கூட்டத்துக்கு முதல்வர் வரல, அதுக்கு பதிலாக துணை முதல்வர் தலைமை தாங்கினார். ஆனால் அந்த கருத்து பதிவாயிருக்கு, ஆவண காப்பகத்தில் இருக்கிறோம், செக்ரட்டரியேட்டில் இருக்கிறோம், அதனுடைய மிக முக்கியமானது. ஆகவே அப்போ 3000 இடம், இவ்வளோ தாராளமாக கொடுக்குறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தை எடுத்து சொல்லணுமா, இவ்வளோ கொடுக்குறோம். அதுக்கடுத்து அவ்வளோ வேண்டாமே, சற்று நேரத்துக்கு முன்னால் நம்முடைய அருள்மொழி அவர்கள் சொன்னால விஸ்வகர்மா யோஜனா என்ன, அவன் குலத்தொழில நவீன முறையில் விஷ உருண்டைக்கு சக்கரை பூசி கொடுக்குற மாதிரி. அதில் கூட என்ன ஏமாற்றம்னா, நம்ம ஆளுகளும் புரியாமல் ஐயோ பணம் வருது, அதை இவர் போய் எதிர்க்கிறாங்களேன்னாரு. அந்த தொழில் என்ன ஆகும், ரொம்ப கவலையாக, அந்த தொழில் நசித்து போகாதான்னாரு.
தெளிவாக பதில் சொன்னார். என்னென்னா, மிகப்பெரிய அளவிற்கு அங்கே கடன் கேட்டால் தொழிலுக்கெல்லாம் கடன் கொடுக்குறாங்க வங்கியில். அது மாதிரி என்ன புதுசாக அதில் என்ன இருக்குது பூராமே. ஆகவே கடன் கொடுக்குறோம், நீங்கள் கடன் கொடுத்தா 1 வருஷம் அதான் 1 லட்சம் கொடுப்போம், அப்புறம் 2 லட்சம் கொடுப்போம். நான் மிகப்பெரிய அளவுக்கு அதை மாற்றி இன்றைக்கு தெளிவாக தமிழ்நாட்டில் அந்த எண்ணங்கள் வரக்கூடாது. கைவினைஞர்களுக்கெல்லாம் ஆபத்துன்னு கிளப்பி விட்டு பார்த்தாங்க. அவங்களெல்லாம் எதிர்க்க பண்ணலாமா அப்படின்னு செருப்புத்தைக்கு படம் ஜாதி படத்தையே போட்டாங்க. ஒன்றிய அரசு விளம்பரம் செய்த போது செருப்பு தைக்கிறவர், அதுவும் என்ன கல்லூரிக்கு போக வேண்டிய கட்டத்தில் 18 வயது தாண்டி இருக்கும்போது அதுதான் விஸ்வகர்ம யோஜனா, அது உடனே உள்ளே போகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அளவுக்கு வந்தார்கள். ஆனால் அதை நன்றாக விளக்கி சொல்லிவிட்டு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பிரச்சாரம் செய்தோம். இது மீண்டும் பழைய குலக்கல்வி திட்டம், பழைய கல் புது பொந்தை என்று சொல்வார்கள். அது மாதிரி அதே சரக்கை தான் இங்கே பயன்படுத்துகிறாருன்னு சொன்ன உடனே அவருக்கு எதிராக கிளம்பணும். திமுக அரசுக்கு பாருங்க இவ்வளோ பணத்தை கொடுக்குறாரு, இவ்வளோ பணத்தை வேண்டாங்கிறார், இவர் பயன்படுத்துகிறாருன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. உடனே நம்முடைய முதல்வர் நல்ல திட்டம் உடனே ஆப்படிக்கிற மாதிரி அதுக்கு பதில் சொன்னார். என்னன்னா, கைவினைஞர்களுக்கு சிறப்பான திட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம், ஆனால் அது 18 வயசுங்கிற மாதிரிலாம் கிடையாது. கல்லூரிக்கு படிக்கிறவங்களுக்கு கல்லூரி படிப்பு. எந்த காலத்தில் உன்னுடைய தேசிய கல்விக் கொள்கையில் காலையில் உணவு திட்டம் போட்டு எல்லாருக்கும் செய்வோம் என்ற திட்டம் இருக்கிறதா உன்னுடைய தேசிய கல்விக் கொள்கையில்? ஆனால் அறிவிக்காமலே அதை செய்த மாடல் தான் திராவிட மாடல் ஆட்சி. இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு போகிறார்கள். அதனுடைய அழைப்பு டிராப் அவுட் சொன்னார்களே மதிவதனை பேசும்போது, இடைநிற்றல் என்று சொல்லக்கூடிய டிராப் அவுட் இப்போ கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு புரட்சி கவிஞரே பாடல் எழுதினார். தலைவாரி பூச்சி ஊட்டி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னாள் உன் அன்னை, என் சிலை போல ஏன் அங்கு நின்றாய், நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய்னார் புரட்சி கவிஞர். புரட்சி கவிஞர் இப்போ இருந்தால் என்ன பாட்டு எழுதியிருப்பார்? ஐயோ பள்ளிக்கூடத்துக்கு இவ்வளோ வேகமாக ஓடுறீங்க, மெதுவாப்போ ஏன்னா ஸ்டாலின் ஆட்சி இது திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு. ஏன்னா பிள்ளைகளுக்கு அங்கே இருக்கிற உணவை விட எல்லாரோடையும் உட்கார்ந்து நண்பர்களோட வகுப்பு நண்பர்களோட மிகப்பெரிய அளவுக்கு சொல்லுகிறார்கள். அதனால தான் அந்த உணர்வுகள் அவளுக்கு வந்த உடனே அந்த பிள்ளை தன்னை அறியாமல் ஒன்று கேட்டிருக்கு, அப்பா என்று உங்களை அழைக்கலாவா என்று கேட்டிருக்கிறார்கள். என்னையா இந்த மாதிரி இதுக்கு கிடைக்க முடியுமா? இது வெறும் பதவியினால பதவிகள் இன்றைக்கு வரும் போகும். மிகப்பெரிய அளவிற்கு ஏன் இதை சொல்லுகிறோம்னு சொன்னால், திராவிட மாடல் ஆட்சியின் மீது அவ்வளவு கோபம் அவர்களுக்கு. இந்த ஆட்சியை அழிக்கணும், இந்த ஆட்சியை ஒழிக்கணும், அதுக்கு என்னென்ன குறுக்க என்று சொன்னார்கள். எதையோ பிடித்து பார்த்தால் விபீஷணர்களை பிடித்து பார்த்தார்கள், உணர்வாயர்களை பிடித்து பார்த்தார்கள், குத்தகைதாரர்களை பிடித்து பார்த்தார்கள். மதக்கலவரத்தை உண்டாக்கலாமான்னு சொன்னார்கள். இந்த மதக்கலவரத்துக்கு இடமே இல்லை. தமிழ்நாடு என்பது முழுக்க இது அமைதி பூங்கா என்று காட்டிவிட்ட உடனே வேற வழியே இல்லாத அளவிற்கு இன்றைக்கு வருகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இறுதியாக ஒன்றை சொல்லுகிறோம், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எந்த விதமான தியாகத்திற்கும் தயாராக இருக்கக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம், தமிழ்நாட்டு மக்கள். ஏனென்றால் பொதுமக்கள் இனிமேல் நம்ம பிள்ளைகளுக்கு இந்த இதில் விட்டோம்னா மிகப்பெரிய அளவுக்கு இனிமேல் தாராளமாக எல்லா வகையான திட்டத்தையும் ரத்து பண்ணுவார்கள். மீண்டும் மனு தர்மம் தான் வரும். மீண்டும் பெண்கள் படிக்க முடியாது. இன்னைக்கு பாருங்க, 5 பெண்ணை பெற்றா அரசனும் ஆண்டின்னா, இப்போ 5 பெண்ணை 6 பெண்ணுக்கும் சேர்த்து மாதம் இந்த எந்த குடும்பத்திலையும் மாதம் பணம் வந்ததே கிடையாது. எத்தனை பிள்ளைகள் தொழிற்கல்வி எல்லா பிள்ளைகளுக்கும் போகுது மிகப்பெரிய அளவிற்கு. இதெல்லாம் பார்த்தோடனே தான் நிதி வருவாயை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும், வரக்கூடாது. பட்ஜெட்டில் மழை பெய்தது, வெள்ளம் வந்தது, அதுக்கு பிள்ளை கூட கொடுக்கவில்லையே. என்ன மனிதாபமானம் உள்ளவர்கள், இதற்காக வக்காலத்து வாங்குகிறீர்களே, வெட்கப்பட வேண்டாமா? இந்த மக்களை காட்டி கொடுத்து, இந்த மண்ணை காட்டி கொடுத்து, நீங்கள் அப்படி என்ன அந்த கட்சி பதவி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று மான வெட்கம் சூடு சோழ இருக்கிறவர்கள் இதை ஏற்பார்களா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. இதுதான் தந்தை பெரியார் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் இல்லை, இந்த நாடு நம்முடைய மக்கள், நம்முடைய உழைக்கின்ற மக்கள், நாம் நம்முடைய உரிமையை கேட்கிறோம். உரிமையெல்லாம் சலுகை என்று நீங்கள் நினைக்க முடியாது. அதை சலுகை என்று கருதி கொண்டு நீங்கள் பேசினால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றம், அதை நன்றாக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த நிலையிலே இன்று ஒன்றே சொல்லுகிறேன், நீண்ட நேரமாகிவிட்டது. இதோ என் கையில் இருக்கிற புத்தகம் உங்களுக்கு தெரியும். சிங்கப்பூர் நாடு, சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடாக இருந்தாலும்
அதை மிகப்பெரிய அளவுக்கு நவீன சிங்கப்பூராக ஆக்கிய பெருமை அண்மையிலே மறைந்த அந்த லீ குவான் யூ என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டின் பிரதமர். அவர் உலக நாடுகளாலே மதிக்கப்பட்டவர், மிகப்பெரிய ஆளுமை உள்ளவர். அப்படிப்பட்டவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், மை லைஃப் லாங் சேலஞ்ச் என்று எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்துக்கு தலைப்பு என்னுடைய வாழ்நாள் நல்ல அவர் எல்லா விதமான எதிர்ப்புகளையும் பார்த்து தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்தி கொண்டவர். இந்த நாடு இன்றைக்கி நாம் போய் பார்த்துட்டு வர்றோமே, இன்றைக்கி அங்கே போனால் எச்ச துப்ப மாட்டேங்கிறான், நம்ம ஆள் இங்கே வந்து தான் துப்புறான். அங்கே வந்தாலும் எல்லாவற்றுக்கும் மக்களுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிறத உணர்வார்கள். ஒரு திருத்தம் வரணும் அப்படின்னா 6 மாதம் முன்னாலே அறிவித்து கொடுத்து மக்களுடைய உணர்வுகள் என்ன என்று பார்க்கக்கூடிய அளவிற்கு வரும்போது எது தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய அறைகூவல் என்று அவர்கள் தலைப்பிட்டிருக்கிறார் என்றால் சிங்கப்பூர்ஸ் பைலிங்குவல் ஜேர்னி. இந்த இருமொழி கொள்கைக்கு ஒரு பெரிய பயணம் நடத்தியிருக்கோம். அவர் சொல்கிறார், இவ்வளோ பெரிய புத்தகம் எழுதியிருக்கார். இருமொழி கொள்கை அங்கே மிக முக்கியமாக. அந்த இருமொழி கொள்கை என்னன்னா மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த வாய்ப்புகள் தாய்மொழி முதல்ல, அடுத்தது அந்தந்த தாய்மொழி. எந்த தாய்மொழியாக இருந்தால் அந்த தாய்மொழிக்கு முன்னா கட்டாயம் அவள் படிக்கணும். அதே நேரத்தில் உலக மொழி போட்டி இருக்கணும்னா ஆங்கிலம். இதெல்லாம் வைத்து கொண்டார்கள். அவர்கள் தேசிய மொழி என்று அறிவித்த நேரத்தில் மலாய் மொழி ஆரம்பத்தில் இருந்தது என்று சொல்லக்கூடிய அதை வைத்துக்கொண்டு 4 மொழி. அங்கே போய் தொலைக்காட்சியை நீங்கள் அப்படி திருப்பினீங்கன்னா நம்ம ஊரில் இப்போ மாநில செய்திகள் வானொலி எல்லாம் குத்தகை விட்டாச்சு, எல்லாம் இந்திக்கே குத்தகை விட்டாச்சு போகாமல். அது ஆங்கில செய்தின்னு சொல்லுவான், ஆனால் முழுக்க இந்தி தான் அதை சத்தம் கேட்கும் அதில் போகாமல். அப்படிப்பட்ட நிலையில் புதிய காணாத போயிடுச்சுங்களே. இப்போ தூர்தர்ஷன் என்ன பேர் இப்போ புதுசாக தூர்தர்ஷன் கேந்திரா இப்போ பொதிகை காணாத போச்சு. இப்போவே நீங்கள் பாருங்கள், பொதிகை தென்றல் அடுத்ததை பொதியை தடுக்க முடியல. காற்றை தடுக்கலான்றதுக்காக பேரையாவது அங்கே வரக்கூடாது. ஒரிசாவில் போட்டிங்கன்னா அந்த ஒரிசா இந்த மாதிரி எந்தெந்த பகுதிகளில் அந்தந்த வட்டாரத்து உணர்ச்சிகள் இருக்கோ கலாச்சாரம் இருக்கோ அது அத்தனையும் இருக்கக்கூடிய அளவிற்கு வந்திருக்கக்கூடியது. இங்கே அந்த வானொலியை எடுத்திங்கன்னா காலையில் 4 மொழிகள் என்று சொல்லும்போது அந்த 4 மொழிகளையும் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அஃபிஷியலாக மதிப்பு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மதிப்பு ஒரே அளவுக்கு கொடுக்கணும். எண்ணிக்கை எவ்வளோ இருக்காங்கன்றது தப்பு இல்லை. அதிகமான எண்ணிக்கை இருந்தால் நாங்கள் ஹிந்தி படிங்க, நாங்கள் தான் பெரும்பான்மை இருக்கோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் சொன்னால் நண்பர்களே, ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். மிக முக்கியமாக இது சிங்கப்பூரில் ஒரு சின்ன நோட்புக். என்னடா மேஜிக் மாதிரி எடுத்து காட்டுறாருன்னு நினைக்காதீங்க. இது பல பேருக்கு, ஏன்னா நம்ம கல்வி அமைச்சர்களுக்கெல்லாம் தெரியணும், ஹிந்தி பேசுகிறவர்களுக்கு ஹிந்தி தான் தேசிய மொழி, ஹிந்தி தான் ஒரே மொழி, சமஸ்கிருதம் தான் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இதில் இந்த மாதிரி கடைக்கு போய் வாங்கினா இது 60 காசு பேக்கெட் நோட்புக்கு சாதாரணமாக எழுதுறதுக்காக. இதில் வந்த உடனே எல்லா பொருள்கள்லேயும் இந்த மாதிரி கட்டாயமாக அந்த விலை பட்டியலை போட்டு நன்றி சொல்லணும். இப்போ வாங்கின உடனே இது ஒட்டாமல் யாரும் அங்கே விற்கக்கூடாது, சட்டவிரோதம். அங்கே எந்த பொருள் வாங்கினாலும் இந்த மாதிரி ஒட்டியிருப்பார்கள். மிக முக்கியமாக அந்த ஒட்டி இருக்கிறப்ப இதில் இருக்கு பாருங்கள், மிக முக்கியமாக 4 மொழிகளில் இதில் இருக்குது. இவ்வளவு சின்னதில் விலையை போட்டுட்டு இவ்வளோ சின்ன லேபிள். இந்த சின்ன லேபிளில் போடும்போது முதல்ல தேங்க்யூ, அடுத்தது மலைஹாய்ன்னு அதை நம்ம சைனீஸ் மொழியில் ஆங்கிலத்தில் போட்டிருக்காரு புரியறதுக்காக. அது 3வது தமிழில் நன்றி. தமிழுங்க நன்றி நிரந்தரமாக எல்லார் வீட்லேயும். சீனாக்காரன் வாங்கினாலும் இந்த நன்றியோடு தான் போகணும், அதுதான் மிக முக்கியம். மலாய்க்காரர் வந்தாருன்னா அதை வாங்கிட்டு போவார். அடுத்தது திரிமா காசி, அது மலாய் மொழி நன்றி அப்படின்னு. இது இருக்குயா ஒரு சின்ன நாட்டில் அந்த மக்கள் அதில் சொல்கிறார், இந்த புத்தகத்தில் அதை சொல்கிறார், மொழி பிரச்சனை என்பதுக்கு உணர்ச்சி பூர்வமானது. இந்த அனுபவத்தை பார்க்கணும். மிக உணர்ச்சி பூர்வமான மொழி. இந்த உணர்ச்சி பூர்வமான மொழி அந்த ஒரு பகுதியை நான் சொல்லுகிறேன். இது மிக முக்கியமான அடிப்படையில் வருகிற போது எந்த பெரிய அளவிற்கு இந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு நாங்கள் எவ்வளவு 8 வகையில் இதை ரொம்ப நாளாக நடத்தி பார்த்தோம். என்கிட்டே வந்து அவர் சீனர், அவர் சொன்னார், பெரும்பாலானவர்கள் சீனர்கள், சீன மொழி தான் இங்கே பெரும்பான்மை, 72 அதாவது சதவீதத்துக்கு மேலே இருக்காங்க. இந்தியர்கள் 6% தான்.
மலாய்க்காரர்கள் 30%, மற்றவர்கள் ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் எல்லாரும் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்த உடனே இவர் எழுதுகிறார் மிக முக்கியமாக. ஆனால் அவர் அந்த மொழியை வச்சிடலாம், ஏன்னா பெரும்பான்மை சீனர்கள். ஆகவே அந்த மொழியை ஆளுங்கட்சியாக ஆளும் மொழியாக வந்துடலாம், அஃபிஷியல் லாங்குவேஜாக அதிகாரபூர்வமாக ஆட்சி மொழியாக ஆக்கலாம் சொல்லுகிறார். இல்லை, கூடாது. அப்படியானா இந்த மக்கள் மட்டும்தான் பயன்பெறுவார்கள். மற்ற மக்களுடைய உணர்வுகளை நாம் புண்படுத்தியதாகும். அந்த மக்களை நாம் விட்டுவிட தயாராக இல்லை. அந்த 76% இருக்கிறவனுக்கு என்ன உரிமையோ அதே உரிமை 6% இருக்கிற தமிழனுக்கு உண்டு. அதே மாதிரி 30% இருக்க மலாய்க்காரனுக்கு உண்டு. அதே மாதிரி ஆங்கிலத்தை படித்துக் கொள்ளக்கூடிய எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற அளவுக்கு சொல்லி இந்த வானொலி போட்டியை திறந்தால் முதல்ல காலையில் வானொலி முதல்ல தொடங்குவாங்க. அங்கே சிங்கப்பூர் வானொலி தொலைக்காட்சி ரெண்டும் திறந்து பார்த்தீங்கன்னா முதல்ல காலையில் ஆரம்பிக்கும் போது குறிப்பிட்ட நேரம் தான் வச்சுருப்பாங்க. எல்லா நேரமும் அங்கே 24 மணி நேரம் கிடையாது. சில இடங்களில் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் அதிகாரபூர்வமாக நடத்துகிறாங்க, அரசாங்கம் நடத்துது. அப்படி நடத்தக்கூடிய இடத்துல முதல்ல எடுத்த உடனே குட் மார்னிங், வணக்கம் முதல்ல, அப்புறம் வரிசையாக ஒவ்வொன்றா சொல்லிவிட்டு 4 மொழியும் சொல்லித்தான் முடிப்பான். மூடும்போதும் தொட்டியை மூடும்போதும் ராத்திரியில் அதை தான் சொல்கிறார்கள். அதே மாதிரி உங்களுக்கு பொருளை சொன்னோம். இதில் அவர் தெளிவாக ஒன்றை சொல்லுகிறார். இவ்வளவு செய்துவிட்டு இந்த மக்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்கள் என்பதை விட அந்த மக்களுடைய உணர்வுகளையும் கலாச்சாரத்தையும் நாம் மதிக்க வேண்டும். ஆளுகின்றவர்கள் இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் பெரும்பான்மையா சிறுபான்மையா என்று பார்த்து அதற்கேற்ப அளவுகளை வைக்கக்கூடாது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு செய்தி என்று சொல்லிவிட்டு ஒரு பகுதியில் இவர்கள் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் மிக முக்கியம். இப்போ கூட சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தாங்க. மிக முக்கியமாக அங்கே போய் இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இந்த கருத்தை அவர்கள் தெளிவாக எடுத்து சொல்லுகிறார்கள். மிக முக்கியமான அடிப்படையான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், மிக முக்கியமாக when I am saying each time என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஒவ்வொரு முறையும் மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கக்கூடிய இந்த முறை அதிக எச்சரிக்கை செய்ய வேண்டும். This bring to the seventh principle indeed by இது மிக முக்கியமாக this brings to my second principle என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக முக்கியமாக லாங்குவேஜ் இஷ்யூஸ் மிக முக்கியமாக சொல்கிறார். by language issues கவனிங்க, language issues can stir strong emotions. மொழி பிரச்சனைகள் கடுமையான உணர்வுகளை தோற்றுவிக்கும். ஸ்ரீலங்கா, another British colony with racially diverse population, is an example of a country where political developments might have panned out differently had its leaders chosen English as the working language instead of the language of the ethnic majority Sinhalese. இலங்கையை பாருங்கள், உதாரணம் சொல்கிறார். இலங்கையை பாருங்கள், மெஜாரிட்டி இருக்குன்னு சிங்களீஸை நீ வச்சதோடு தானே அங்கே பிரச்சனை எடுத்து தெளிவாக சொல்லுகிறார். அதை மிகப்பெரிய அளவு சொல்லிவிட்டு தி 15% of its population who are the Tamil speaking might have felt less imposed upon them. நீ அதுக்கு சமமான உணர்வு கொடுத்துருந்தீங்கன்னா எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தவில்லை என்று அவர் உணர்வார்கள். தேவையற்ற அங்கு இனப்பிரச்சனைகள் வந்திருக்காது. இதை நடைமுறையில் நீங்கள் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஆழமாக சொல்லுகிறார்கள். இது ஆபத்தானது என்று. The stability has enabled the energies to growing economy, raising our people's standard of living. அப்படி போனால் அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் கூட உயர முடியாது என்று வரிசையாக சொல்லிவிட்டு, அதனால் மிக முக்கியமான உணர்ச்சி பூர்வமான பிரச்சனை இதில் கையாளும் போது அரசியல்வாதிகள் என்னுடைய அனுபவம் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இது நாங்களே இந்த அளவிற்கு பல அறைகூறலை சந்தித்திருக்கிறோம். என்னுடைய அரசாங்கம் இன்றைக்கு சிறப்பாக இவ்வளவு மொழி உள்ளவர்கள் மத்தியிலே வருகிறது என்றால் அது சிறப்பு என்று சொன்னார். மிகப்பெரிய அளவு நம்முடைய அரசியல் சட்டத்துக்கே என்ன பிறப்பு, நம்முடைய சிறப்பே என்ன, இந்தியாவுடைய கலாச்சாரம் என்று சொல்லும்போது யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதுதான் மிக முக்கியம். அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது அழகாக சொன்னார். அதுக்கு தான் அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசும்போது சொன்னார்,
நேரு மற்றவர்கள் வாஜ்பாய் எல்லாம் கையில் அப்படியே அசந்து போய் கேட்கிறார்கள். அண்ணா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகிறார். அப்போது சொன்னார், யூனிட்டி எஸ் வி ஆர் அக்செப்டிங் இட். அந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம், ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் ஒன்றை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன், யூனிட்டி இஸ் நாட் யூனிஃபார்மிட்டின்னர். அதுதான் மிக முக்கியம். இது ரொம்ப அற்புதமான விளக்கம், சாதாரணமல்ல. யூனிட்டி ஒற்றுமையாக இருக்கணும். ஆனால் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் அஞ்சடி தான் இருக்கணும்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் கோதுமை தான் சாப்பிடணும்னு சொல்ல முடியுமா? ஆகவே யூனிட்டி என்பது ஒற்றுமை, யூனிஃபார்மிட்டிங்கிறது சீர்மை. ஆகவே சீர்மையில் வேற்றுமை இருக்கும். அவர்கள் கலாச்சாரம் வேறு, நம்முடைய கலாச்சாரம் வேறு. அவர்கள் கலாச்சாரம் படிக்காதேன்னு சொல்கிறது, நம்ம கலாச்சாரம் படி 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 என்று சொல்வது. அவருடைய கலாச்சாரம் பெண்களை வெளியே அனுப்பி படிக்காத, இன்னும் அதை விட மோசம் என்று சொல்வது. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்துள்ள வேற்றுமையான். அந்த ஜாதியை சமத்துவத்தை ஒழித்து சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்வது நம்முடைய கலாச்சாரம். ஆனால் அந்த கலாச்சாரம் சமஸ்கிருத கலாச்சாரம் வேதத்திலேயே வாழக்கூடியது. ஆகவே தான் அடிப்படையிலேயே நீ மொழியே ஒரு மொழி என்றார். ஆனால் அந்த மொழிக்கெல்லாம் சிறப்பை உண்டாக்கியவர் செம்மொழி தமிழ் என்று சொல்லும்போது எம்மொழி செம்மொழி தமிழ் மொழி, இதில் மும்மொழிக்கு இடமே இல்லை. மும்மொழி என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இப்போது கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம் இருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உட்பட இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இந்த அரசு உங்களுடைய எதிர்காலத்தை, பெற்றோர்களே, தாய்மார்களே, கல்வியாளர்களே, இந்த நாட்டில் கல்வியை தழைக்க வைப்பதற்காக போராட்டமே தவிர இது வெறும் ஒரு மொழி போராட்டம் அல்ல, இது ஒரு கட்சி போராட்டம் அல்ல, இது ஒரு இன போராட்டம் அல்ல, இது ஒரு தத்துவ போராட்டம். இது எதிர்காலத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய போராட்டம். எனவேதான் இந்திக்கு இடமில்லை, இந்தி திணிப்பை என்றைக்கும் எதிர்ப்போம் என்று அவர்கள் குரல் கொடுத்தது மட்டுமல்ல, இந்தியை விட மோசமான ஒன்று சமஸ்கிருதம். அது மொழியில் கொண்டு வருகிறார்கள் அந்த கலாச்சாரத்தை. எனவேதான் இது மொழிப்போர் என்பதை விட பண்பாட்டு பாதுகாப்பு படையெடுப்பை எதிர்க்கின்ற மிகப்பெரிய அளவிற்கு எதிர்க்கின்ற போர். எனவேதான் போர் சங்கு ஊதியாகிவிட்டது. வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம். வேண்டுமானால் ரயில்வே ஸ்டேஷனை பாருங்கள். அடுத்த கட்டம் ரயில்வே ஸ்டேஷனில் இந்தி கூட இருக்காத கட்டத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். இந்த உணர்வு அழகாக சொன்னார் நம்முடைய முதல்வர்கள். தேன்கூட்டின் மீது கல்லறிவீர் என்று. கல்லறிவதை விட அவர்கள் கை வைத்திருக்கிறார்கள். தேன் இனிமையானது தான். ஆனால் தேனீக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள என்ன செய்யும் என்று உங்களுக்கு தெரியும். உழைப்பு தேனீக்களாக இருக்கிறவர்கள் தான் எங்கள் முதலமைச்சர். அதே போலத்தான் இந்த கூட்டம், அதே போலத்தான் இந்த திமுக அணி. இந்த அணியை நீங்கள் அசைத்து பார்க்க முடியாது, ஆட்டி பார்க்க முடியாது. சில பேர் அசைப்போம், ஆட்டி பார்ப்போம், உதிர்ப்போம் என்று சொல்வதெல்லாம் இருக்கிறத அவர்கள் தோண்டுகிற குழியிலே அவர்களே மூடிக்கொள்வார்கள். இதுதான் கடந்த கால நீதி கட்சி வரலாறு என்பதை சொல்லி இங்கே ஒழிப்போம், ஒழிப்போம், ஆதிக்கத்தை ஒழிப்போம், மொழி திணிப்பு ஆதிக்கத்தை ஒழிப்போம் என்று சொல்லக்கூடிய உணர்வோடு நாங்கள் ஒவ்வொருவரும் வீட்டுக்கு வீடு செய்ய வேண்டும். இது சாதாரண பிரச்சனை அல்ல. இன்னும் கேட்டால் நீங்கள் அதிகமாக செய்யுங்கள். இப்போ எல்லாரும் இந்த தேர்தலை பற்றி சொன்னாங்க. இப்போ அது மூலமாக என்ன செய்கிறீர்கள் சொன்னால், ஒற்றுமைப்பட வேண்டிய இயக்கங்களை எல்லாம் ஒற்றுமைப்படுத்திட்டீங்க. அதுதான் மிக முக்கியம். அடுத்த கட்டம், இப்போ தேர்தல் வந்தாலும் கூட நீங்கள் தனித்து விடப்படுவீர்களே தவிர வேறு யாரும் கிட்டே வரக்கூடிய அளவிற்கு இல்லை. எனவே தான் உங்கள் முடிவை, உங்களுடைய கடைசி அத்தியாயத்தை நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். விரைந்து நீங்கள் அதிலே வேண்டுமானால் வெற்றி பெறலாம். கடைசி அத்தியாயத்தை, லாஸ்ட் நைல் இன் தி காஃபின் ஆஃப் டெமோக்ரஸி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு காவி கட்சியை நீங்களே துடைத்திருக்கிறீர்கள். தமிழ்நாட்டில் காவிக்கு இடமில்லை என்று ஒவ்வொரு இளைஞனும் தன்னைத்தானே கிளம்பக்கூடிய அளவிற்கு உணர்வுகளை உண்டாக்கி இருக்கிறீர்கள். எனவே மும்மொழி தேவையில்லை, எம்மொழி செம்மொழி. என்றைக்கும் அதை காப்பாற்றுவோம், எம் பண்பாட்டை காப்பாற்றுவோம். அதற்கு எதையும் நாங்கள் இழப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதற்கு தயார் 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 என்ற அந்த உணர்வோடு இதை நிறுத்துகிறோம். இந்த போராட்டம் இது முடிவல்ல, இதுதான் துவக்கம். இது பந்து உங்கள் கையில் இருக்கிறது, பந்து எங்கள் தோட்டத்திலே இல்லை. அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதை என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்யுங்கள். மக்கள் உங்களுக்கு தர வேண்டிய பாடத்தை கற்றுத் தருவார்கள். அதற்கு வேண்டியவர்களாக நாங்கள் எங்களை அழித்துக் கொள்வதற்கும் தயாராக இருக்கிறோம். அழித்து கொண்ட வரலாற்றின் மீதுதான் வெற்றி பதாதை வேகமாக அங்கு கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம் தோழர்களே. நன்றி, வணக்கம். கோஷம் கொடுப்போம்.